எவ்வளோ நாள் ஆச்சுடி நம்மலாம் சந்திச்சு, இன்னைக்காவது நம்ம சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஆமாப்பா, வேலை வேலைன்னு சுத்திட்டே இருக்காம நம்ம மீட்டிங் போட்டு நடந்ததெல்லாம் கொஞ்சம் கடலை போடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்கணும். அப்பதான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகும். ஆமாண்டி ஆமாண்டி, நீ சொன்ன மாதிரி வாரத்துல 2 தடவையாவது இந்த மாதிரி மீட்டிங் போட்டுடணும். நீ ஏன்டி அமைதியா இருக்கிறவ? நீ எதுவும் சொல்ல மாட்டேங்கிற? உனக்கு மீட்டிங் போறது பிடிக்கலையா? அடி ஏங்கடி கேக்குறீங்க? நான் 10 நிமிஷம் காணாம போயிட்டாலே என் மாமியாக்காரி என் பேரை நானே வெறுக்கிற மாதிரி கூப்பிட்டு கூப்பிட்டு சலிச்சிருவாங்க. அப்புறம் எங்க இருந்துட்டு நான் வாரத்துக்கு 2 தடவை வர முடியும் நினைச்சு பாருங்க. அது வேணா உண்மைதாண்டி. மாமியார் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். உனக்கு என்ன திமிராடி? சும்மா சும்மா என்ன பல்ல இழிக்கிற? உனக்கு நல்ல மாமியா கிடைச்சிட்டா திமிரா? அப்படி இல்லடி பெரிய சீப்பு. உனக்கு பேர் வச்சதுலேயே கொஞ்சம் சிக்கல் தான். சீப்புன்னு வச்சவன தான் உன் வாழ்க்கையே சிக்கலா இருக்குடி. அத்தான் உனக்கு அப்படியாப்பட்ட மாமியார் அமைஞ்சிருக்கிறா. எத்தனையோ பேர் கேட்டிருக்கேன், பெரியம்மா சின்னம்மா சின்ன பொண்ணு இந்த மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல, அதனாடி பெரிய சீப்பு. அத்தான் உனக்கு பெரிய சிக்கலா இருக்கு. ஏய் வாய மூடுடி. எவ்வளோ சிக்கல் இருந்தாலும் சீப்பு எப்படி சரி செய்யுதோ அந்த மாதிரி நான் வாழ்க்கையை சரி செய்வேன் தான் எங்கள் அம்மா இந்த மாதிரி ஒரு பேரை வச்சிருக்கா. நீ சும்மா அந்த பேரை வச்சு டீஸ் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாது. வாய முடி. சரி சரி, வந்த விஷயத்த மறந்து சும்மா நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டு இந்த நேரத்தை வீணாக்காதீங்க. அடியே நெட்டக்கிளி, விஷயமா என்ன? சொல்லு சொல்லு. அந்த பக்கத்து வீட்டு பார்வதிக்கு மகளிர் தொகை வந்துச்சுல 5000 ரூபா. அது அவன் புருஷன் அவளுக்கே தெரியாம எல்லாம் குடிச்சிட்டு வந்துட்டானாண்டி. அட பாவி, இவ ஏண்டிக்கு 5000 ரூபா அவன்கிட்ட போய் கொடுக்குறா? அறிவு கெட்டவ. அதானே இவ எதுக்கு பணத்தை கொடுக்குறா? அது ஒன்றும் இல்லடி, அவளுக்கு ஏடிஎம்ல பணம் எடுக்க தெரியாதான், அதனாலதான் இவன் வந்து வம்பேது. இந்த மாதிரி பொம்பளைங்க ஏதாவது தெரியாதுன்னு ஆம்பளைங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா தலையில மிளகா அரைச்சிருவானுங்க. அவளை முதல்ல கூட்டிட்டு வா, ஏடிஎம்ல எப்படி பணம் எடுக்கிறதுன்னு அவளுக்கு சொல்லி கொடுத்துடலாம். பாவம், அவ பணம் வச்சிருந்தா கூட குழந்தைங்களுக்கு ஏதாவது பண்ணியிருப்பா. ஆமாண்டி, நீ சொன்னது கரெக்டு தான். அவளை முதல்ல கூட்டிட்டு வந்து நம்ம ஏடிஎம் கூட்டிட்டு போயிட்டு எப்படி பணம் எடுக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துடலாம். ஆமா ஆமா, கரெக்டு தான். அதை முதல்ல பண்ணுங்க. எனக்கு ஆனால் என் வீட்டுக்காரர் தான் போய் ஏடிஎம்ல எடுத்துட்டு வந்தாரு. ஒரு பைசா தொல்லை, எல்லா பணத்தையும் என்கிட்டே கொடுத்துட்டாரு. நான் கொடுத்தா கூட மனுஷன் வாங்கலை. வேணாம்மா நீயே வச்சு செலவு பண்ணுன்னு சொல்லிட்டாரு. ஆமாம் ஆமாம், 10 விரல் ஒன்றாவா இருக்கு? மாறி மாறி இருக்கிற மாதிரி தான். இந்த மாதிரி நல்லவங்களும் இருக்கிறதுனால தான் கொஞ்சம் நஞ்சம் மழை பெய்யுது. ஏண்டி இப்போ தாய்க்கிழவின்னு ஒரு படம் வந்திருக்காமே, போய் பார்த்தீங்களா? நல்லா இருக்காண்டி. சும்மா சும்மா அதை பற்றியே பேசிட்டு இருக்காங்க எல்லாம். ஆமாம், அது 27ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆனிச்சு. அது பெண்களுக்கு விழிப்புணர்வான படமா. நாமளும் போய் பார்த்துட்டு வந்துடலாம்டி நெட்டவலி. நாம போறோமோ இல்லையோ அந்த பார்வதியை கூட்டிட்டு போய் முதல்ல காமிக்கலாம். அப்பதான் அவளுக்கு அறிவு வரும். ஆமா ஆமா, நானும் கேள்விப்பட்டேன், படம் சூப்பரா இருக்குதான். பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்துட்டு வந்து சொன்னாங்க. நாமளும் ஒரு நாள் போயிட்டு வந்துடலாம்டி. ஏண்டி பெரிய சீப்பு, நீ 10 நிமிஷம் காணாம போனாவே உன் மாமியா கறி தேடுவான்னு நீயே புலம்புற. நீ எப்படி படத்துக்கு வருவ? ஏன் உனக்கு என்னடி இப்ப பிரச்சனை? எங்க அம்மா எனக்கு பெரிய சிப்புன்னு வச்சா உனக்கு பெண் சிப்புன்னு வைக்கணும்டி. அப்பதாண்டி உனக்குலாம் அறிவு வரும். எதுக்குடி எனக்கு பெண் சிப்புன்னு பேர் வைக்கிற நீயே? எங்க அம்மா எனக்கு தேன் மொழின்னு அழகா பேரை வச்சிருக்காங்க. அதை சொல்லி கூப்பிட நீ ஏன் ஒரு பேரை வைக்காத? நீ ஒன்னும் எனக்கு ஆத்தா இல்ல. அச்சோ, 2 பேரும் ஆரம்பிக்காதீங்கடி. அப்பா வாய திறந்தா 2 பேரும் சண்டையா போட்டுக்கிறீங்க. ஏண்டி இவ பேரை சொல்லி கூப்பிட்டது தப்பா? இவ பேரு தானே அது. இவன் என் பேரை அழுத்தி எழுத்தி கூப்பிடுறாடி. எத்தாண்டி நான் கோவப்பட்டேன். ஆமா, இவ பேரு பட்டனு, 4 அழுத்தி எழுத்தி கூப்பிடுறதுக்கு போடி. அடியே பரட்டத்தாச்சு, இப்போ உன் வாயை மூட பொடியா இல்லையா? ஐயோ, என்னங்கடி பேசலான்னு வந்தா 2 பேரும் சண்டை போட்டே சாவறீங்க. கொஞ்சம் வாயத்தான் முடுங்களேடி. சரி சரி பெரிய சீப்பு, சாரி ஓகேவா? பி ஃப்ரெண்ட்ஸ், ஓகே? ஓகே. சரி, எப்போ போறீங்கன்னு சொல்லுங்க, நான் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்போ நான் டிக்கெட் புக் பண்ணிடுறேன். ஏய் கண்டிப்பா அந்த பார்வதிக்கு ஒரு டிக்கெட் போட்டுருங்கடி. அவளுக்காக தாண்டி இந்த படத்துக்கே நம்ம போக போறோம். ஓகேடி, நம்ம படத்தை பார்த்துட்டு வந்துட்டு அதை பத்தி கடலை போடலாம். ஓகேடி, பாய் பாய், மீண்டும் சந்திப்போம். சில குட்டிங்களா, பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேவா? பாய்.